இந்த 15-20 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, படம் பேராயிருக்கும், பயங்கரமா இருக்கும். ஓடி இருக்குன்னுவாய்ங்க, ஓடலன்னுவாய்ங்க. ப்ரொடியூசர் பிச்சைக்காரன் ஆயிருப்பான். தெருவுக்கு வந்து. தானுலாம் தப்பிச்சு இன்னைக்கு உயிரோட இருக்காருனாலே பெரிய விஷயம். கமலஹாசன் வச்சு படம் எடுத்து. அதுக்கப்புறம் வந்து உத்தம வில்லன்னு ஒரு படம் தெரியுமா? ம். அதோட பென்ஸ் பிஎம்டபிள்யூல மாறி மாறி போய்கிட்டு இருந்த அந்த டைரக்டர் கம் ப்ரொடியூசர் ஊருக்கு ஓடி போயிட்டாரு. கடன்காரனுக்கு பயந்து. இப்படி தொடர்ச்சியா என்ன பண்ணுவாங்கன்னா, பேய் பட வில்லன் மாரி கமலஹாசன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ. இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா, பேய் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? திடீர்னு ஒரு எல்லா பேய் படத்துலயும் ஒரே கதை தான் இருக்கும். எப்படின்னா, 3 பொம்பள பிள்ளைங்க, 3 பசங்க லவ் பண்ணுவாய்ங்க. அவைங்க டூருக்கு போவாங்க. அந்த பங்களால ஒரு பேய் இருக்கும். ஒவ்வொருத்தரையா மாத்தி கொல்லும். இந்த மாரி படம் உங்க காலத்திலேயே பார்த்துருப்பீங்க, எங்க காலத்தில பார்த்துருக்கேன். இது ரெகுலரா பேய் படத்துல ஒரே கதை தான் வரும். அந்த மாரி கமல வந்து எப்படின்னா, ஒவ்வொருத்தனையா காலி பண்ணுவாங்க புரொடியூசர். கமல வச்சு படம் எடுக்கிறவன் பூராமே, அதுல 1, 2 பேர் தப்பிச்சுருவாங்க. ஐய்யய்யோ! நல்ல வேலைடா. இந்த ஃப்ளைட்ல இருந்து ஒருத்தன் விழுந்து தப்பிச்சான் பாருங்க, ஓட்ட வழியா. இது வந்து என்னன்னா, அதிசயம், உலக அதிசயத்துல தப்பிச்சிட்டான் பாருங்க. இந்த மாரி கமலஹாசன் வச்சு படம் எடுக்கிறவங்க, யாராவது ஒருத்தன் தப்பிச்சுருவான்.